13ஆம் நிலை. இயேசுவின் இறந்த உடல் அன்னையின் மடியில். சிலுவையில் இருந்த இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்க அனுமதி பெற்றார் யோசேப்பு என்ற ஒருவர். கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு முன் அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வைத்தனர். 14ஆம் நிலை. கல்லறையில் இயேசு. யூத சமூகத்தில் சற்று வசதியுள்ளவர்கள் தாங்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கென்று கல்லறைகளை தயார் செய்து வைத்திருப்பர். இயேசுவுக்கு என்று சொந்த நிலமோ சொத்தோ இருக்கவில்லை. ஆகவே யோசேப்பு என்பவர் தமக்கென்று தயார் செய்து வைத்திருந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுக்கிறார். கல்லறையில் இயேசுவின் உடலை வைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு கல்லறையை மூடினர். ஓர் லட்சியவாதியின் வாழ்வு முடிந்தது என்று எண்ணிக்கொண்டு கனத்த இதயங்களோடு அனைவரும் வீடு திரும்பினர். உலகமெல்லாம் தமதாக்கினாலும் இறுதியில் மனிதர் அடங்குவது 6 அடி நிலத்துக்குள்ளேதான். இறைமகனுக்கும் இந்த நியதி விதிவிலக்காகவில்லை. கடவுள் நமக்கு தந்த ஆற்றல்கள், செல்வங்கள், வாழ்வு இவையெல்லாம் இவ்வுலக வாழ்வில் நாம் எல்லாரும் நல்வாழ்வு வாழ்வதற்காகவே. இறையாட்சியின் கனவும் அதுவே. வாழ்வின் நிறைவு எப்போதும் வரலாம். அப்போது இவையெல்லாம் நம்மிடமிருந்து அகன்றுவிடும். நாம் செய்த நன்மைகள், நாம் வளர்த்து கொண்ட நட்புறவுகள், பிறருக்காக நாம் மேற்கொண்ட தியாகங்கள் இவையே நம் கூட வருவன. இவற்றை சிறு பருவத்திலேயே நாம் உணர்ந்திருக்கிறோமா?